ஒரு கவிஞரோட பயோடேட்டால என்ன இருந்துற போகுது? வெறும் பேரு, படிப்பு, சில விருதுகள், அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. ஒரு நவீன இலக்கிய ஆளுமையோட முழு பயணத்தையும் அது எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுங்கிறதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு பக்க டாக்குமெண்ட்ல மறைஞ்சிருக்கிற கதைய கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நவீன இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், சமூகத்தோட குரல், ஒரு சமூகத்தை கட்டமைப்பவர், இப்படி இவரோட பல முகங்களை இந்த 5 முக்கியமான பாகமா பிரிச்சு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இவரோட முக்கிய அடையாளம் என்ன? அவரோட பயோடேட்டா முதல் வரியிலே அவரை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே இந்த ஒத்த வார்த்தையில அடங்கிடுது. எழுத்தாளர். இது வெறும் ஒரு ப்ரொஃபஷன் இல்ல, இதுதான் அவரோட அடையாளம். இவரோட முழு இலக்கிய பயணத்துக்கும் இதுதான் அசைக்க முடியாத அஸ்திவாரம். ஆனா அவர் வெறும் எழுத்தாளர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. கவிஞர், பேச்சாளர், திறனாய்வாளர், பதிப்பாசிரியர்னு இப்படி பல ரோல்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு படைப்பாளி இப்படி பல திறமைகளோட இருக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். சரி, ஒருத்தரோட திறமைக்கு உண்மையான சாட்சி எது? அவரோட படைப்புகள் தானே. வெறும் வார்த்தைகள் இல்லாம அவரோட எழுத்துக்கள் மூலமா அவரோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இவரோட படைப்புகளும் அதுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களும். லிஸ்ட் பெருசா போகுது. முதல் கவிதை தொகுப்பான ஏணியாகும் எண்ணங்கள் பொதிகை மின்னல் விருது வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்த காரண கிறுக்கல்கள், கதவுகள்னு எல்லா நூல்களுக்கும் விருதுகளும் பாராட்டுகளும் குவிஞ்சிருக்கு. 2024ல வெளியான பாவையின் கடைசி ஹைக்கூ வரைக்கும் அவரோட இலக்கிய பயணம் தொடர்ச்சியான வெற்றிகளால நிறைஞ்சிருக்கு. மொத்தமா 6 புத்தகங்கள். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. அவரோட இலக்கியத்துக்கான அர்ப்பணிப்புக்கு இது ஒரு பெரிய சாட்சி. இந்த படைப்புகள் தான் அவரோட கரியரோட உறுதியான அடித்தளம். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம். இவர் வெறும் கலைஞர் மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஒரு அனலிட்டிக்கல் மைண்டும் இருக்கு. இன்ஜினியரிங், MBA. பாத்தீங்களா, கலையும் அறிவியலும் ஒன்னா சேரும்போது அவரோட பர்சனாலிட்டிக்கு ஒரு தனி லெவலே கிடைக்குது இல்லையா? இது அவரோட ஆளுமைக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுக்குது. சரி, புத்தகங்கள் எழுதிட்டோம். அதோட சரின்னு இல்லாம அவர் எப்படி ஒரு பப்ளிக் ஃபிகரா மக்களோட குரலா மாறினாருன்னு இப்ப பார்க்கலாம். ஏன்னா எழுதுறத மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு சேர்க்கறதும் ஒரு கலை தானே. அவரோட குரல் வெறும் புத்தகங்கள்ல மட்டும் இல்ல. பாருங்க, கலைஞர் டிவி, டமரன் டிவி, ராஜ் டிவின்னு பெரிய பெரிய டிவி சேனல்கள்ல இருந்து ரேடியோ வரைக்கும் பல மீடியாக்கள்ல ஒளிச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவரோட கருத்துக்கள் ரொம்ப பெரிய ஆடியன்ஸை போய் சேர்ந்திருக்கு. மீடியா ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கல்வி நிறுவனங்கள்லயும் அவரோட தாக்கம் ரொம்ப முக்கியமானது. ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ்னு அடுத்த தலைமுறையோட பேசி அவங்களுக்கு ஒரு மென்டராகவும் இருந்திருக்காரு. ஒரு மொழியே தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு பவர். இங்க பாருங்க, தமிழ் தாய்மொழி ஆங்கிலத்துல சரளமாய் எழுத பேச தெரியும். அதோட நிறுத்திக்காம ஹிந்தி, கன்னடம், தெலுங்குன்னு பேசவும் தெரியும். இது மூலமா இந்தியா முழுக்க இருக்கிற பல தரப்பட்ட மக்களோட அவரால் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். ஒரு தனிப்பட்ட சாதனையை தாண்டி ஒரு சமுதாயத்தை எப்படி அவர் கட்டமைக்கிறாருங்கிறது தான் இது. என்ன, ஒரு படைப்பாளியோட உண்மையான வெற்றி அடுத்த படைப்பாளிகளை உருவாக்குறதுல தான் இருக்கு. அவர் வெறும் ஒரு மெம்பரா மட்டும் இல்ல, அவரே சில விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காரு. நிமிர் இலக்கிய வட்டம், நிமிர் புத்தக பற்றைய நிறுவனது மூலமா அவரோட தலைமை பண்பும் புது முயற்சிகளை முன்னெடுக்கிற திறனும் ரொம்ப தெளிவா தெரியுது. அவரோட தலைமை பண்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இந்த பதவிகள். தெலுங்கானாலிருந்து மும்பை வரைக்கும் முக்கியமான தமிழ் சங்கங்கள்ல பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறாரு. தமிழ் இலக்கிய உலகத்துல அவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு இது காட்டுது. அவரோட நெட்வொர்க்கோட வீச்சை பாருங்களேன், சும்மா அசந்துருவீங்க. நைஜீரியா, அமெரிக்கா, மும்பை, மங்களூர்னு அவரோட இலக்கிய வட்டம் உலகம் முழுக்க விரிஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு குளோபல் இம்பாக்ட். சரி, இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த எல்லா விஷயத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரமா பார்க்கலாம் வாங்க. எல்லா புள்ளிகளையும் இப்ப இணைக்க போறோம். எழுத்தாளர், பேச்சாளர், நிறுவனர், வழிகாட்டி, இத்தனை முகங்களும் ஒன்னா சேரும்போது அவர் வெறும் ஒரு தனிநபர் இல்ல, இலக்கிய சமூகத்தோட ஒரு அசைக்க முடியாத தூணா நமக்கு தெரிகிறாரு. அவர் தனக்காக மட்டும் பயணிக்கல, ஒரு பெரிய சமூகத்தையே தன்னோட வழி நடத்திட்டு போறாரு. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் கத்துக்கிட்டத தனக்குள்ள மட்டும் வச்சுக்கல, மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறாரு. கவிதை எப்படி எழுதுறது, ஹைக்கூ எப்படி எழுதுறதுன்னு ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது மூலமா ஒரு ஸ்டூடெண்டா ஆரம்பிச்சு ஒரு மாஸ்டரா மாறி இப்போ ஒரு டீச்சரா அந்த சுழற்சியை முழுமைப்படுத்துறாரு. இதுதான் ஒரு முழுமையான ஆளுமைக்கு அடையாளம்.
பாத்தீங்களா, ஒரே ஒரு பயோடேட்டா ஒரு முழு மனுஷனோட கதையே நமக்கு சொல்லியிருக்கு. இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு படைப்பாளியோட வேலை என்ன? சும்மா எழுதிட்டு போறது மட்டும்தானா? இல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுறதுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?